தாஹா, நீர் துன்பத்திற்குள்ளாக வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை மீது நாம் இறக்கி அருளவில்லை. இதுவோ அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டுதலாகும். கருணை மிக்க இறைவன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ளான். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றிற்கும் அவற்றிற்கிடையே உள்ளவற்றிற்கும் மற்றும் மண்ணுக்கடியில் உள்ளவற்றிற்கும் அவனே உரிமையாளன் ஆவான். நீர் உம்முடைய சொற்களை உறக்க கூறும், ஆனால் ரகசியமாக பேசுவதையும் ஏன்? அதைவிட மறைவானவற்றையும் நிச்சயமாக அவன் அறிகின்றான். அவன்தான் அல்லாஹ். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனுக்கு மிகவும் அழகிய பெயர்கள் உள்ளன. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. எனவே எனக்கு அடிபணிவீராக. என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக. மறுமை நாள் வருவது நிச்சயம். அது வரும் நேரத்தை நான் மறைத்து வைக்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு ஆன்மாவும் அவரின் முயற்சிகளுக்கு ஏற்ற கூலி பெற வேண்டும் என்பதற்காக.